உண்மை சொல்ல வந்தரக்கா பாட்டு போட்டு வச்சரக்கா பாடியாடி வந்த கல பழகிருக்கு தேடி போய் பார்த்தா நல்ல போயிருக்கு பாடியாடி வந்த கல பழகிருக்கு தேடி போய் பார்த்தா நல்ல போயிருக்கு என்னடா கலை டைலாக் தான் விட்டுறவர யாருடா கலைய மதிக்கிறா யாருடா உனக்கு கலைய மதிக்கல நம்ம அல்டாப் சுத்தரி தானே அப்படி என்னதான்டா பண்றாவ என்ன பண்றதா அது நீங்களே பாருங்க இந்த மாதிரி பீட்டரை காக்கலாம் நம்ம ஊர் ஆட்டத்தை போட்டு தாத்தினே இந்த கலையெல்லாம் ஆடி வளர்த்தான் இதுதான் பாடி வளர்த்தான் ஆட்டமும் பாட்டமும் ஒரு பக்கம் இருக்கட்டும்னு மக்களுக்கு உதவுற மாதிரி வேற கலைகளே இல்லையா ஏண்டா இல்ல இது வீரம் இழந்த மண்ணுடா ஒவ்வொரு வீட்டுல இருக்க ஒரு ஆண்மகனும் ஒரு வீரனாத்தான் இருப்பான் நம்ம நாடு தற்காப்பு கலைகளுக்கும் பேர் போனதுடா அந்த கலையோட பெருமையை Stop.
பெருமையே அது பொழுதுபோக்குக்கு மட்டும் இல்லாம மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்றாங்க. அப்படிப்பட்ட கலைகள் தான் பொம்மலாட்டமும் தெருக்கூத்தும். பொம்மலாட்டமா? அப்படின்னா சொல்றேன் கேளு. மரத்துல செல முடிச்சு நிறத்துல முக்கி விட்டு கைத்தையும் அதுல கட்டி காலகையா ஆட்டி விட்டு கதைய சொன்னாங்க, வளர்த்து விட்டாங்க. ராமாயணமும் பாரதமும் பார்த்து ரசிக்கலாம், காப்பியமும் காவியமும் கண்டு கழிக்கலாம். அரசியலும் அறிவியலும் இதுல இருக்கு. நம்ம அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். ராமாயணமும் பாரதமும் பார்த்து ரசிக்கலாம், காப்பியமும் காவியமும் கண்டு கழிக்கலாம். அரசியலும் அறிவியலும் இதுல இருக்கும். நம்ம அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த தெருக்கூத்தை பத்தி இன்னும் நீங்க சொல்லவே இல்லையே. அட அவசரப்படாதா. நற்றினை குறுந்தொகையில நல்ல கருத்துக்கள் சொன்னாலும் அது போய் சேர்றது நம்ம படிச்சவங்களுக்கு. அப்ப படிக்காத பாமரனுக்கு, அப்படி படிக்காத பாமரனுக்கு கூட அந்த கருத்துக்கள் எல்லாம் கொண்டு போய் தெருக்கூத்தோட வேலையை அதை பத்தி சொல்லாம விட்டுருவோம். சொல்றேன் கேளு. காலையில வேலைக்கு போறோம், சாயந்தரம் தான் திரும்பி வரோம், ரொம்ப கரைச்சு கிடக்கும், ஓட தெரிஞ்சு கிடக்கும். அதனால பணத்தை சொன்ன கதையும், நாட்ட மனுஷன் நாட்டம் பத்தி சொன்ன கதையும், பாட்டாளி பத்தியும் கூட்டாளி பத்தியும் ஓட்டைய பத்தி அதுல உள்ள ஓட்டைய பத்தியும் அருமையா இருக்கு. இப்படிப்பட்ட கலைகள்லாம் என்னதான் ஆச்சு? இப்படியெல்லாம் ஒரு காலத்துல நம்மளுக்கு நல்வழிப்படுத்தி இருந்த நம்ம கலைகள் சுனாமி மாதிரி வந்த அந்நிய கலைகளின் ஆதிக்கத்தினால மண்ணோட மண்ணாயிடுச்சுப்பா. அதை நான் சொல்றதை விட அந்த கொடுமையை நீயா பார்த்து தெரிஞ்சுக்கோ. தமிழவள் வாழ கலை வேண்டும், கலை வாழ கை தட்ட வேண்டும், அழியும் கலையை காத்திடுவோம். விழிக்கட்டும் நம் விழிகள், விடியட்டும் நம் இரவு, சாகட்டும் சங்கடங்கள், சரியட்டும் சவாயாகும், வாழட்டும் கலையன்னை, வளரட்டும் அவைக்கலாம் புத்துலகம், உழைக்கலாம் கலைஞர்.